ஹலோ கைஸ், நம்மளோட ரயான் இருக்கார்ல, முத்துக்குமரனை எப்படியாவது எக்ஸ்போஸ் பண்ணியே தீர்வேன் அப்படின்றதுல ரொம்ப கங்கணம் கட்டிட்டு வந்து அலைஞ்சிட்டு இருந்தாரு. லாஸ்ட் வீக்கில் நிறைய விஷயத்தை வந்து பண்ணார். அது ரொம்ப பாசிட்டிவாக வந்து அமைஞ்சுது. முத்துக்குமரனுக்கு ரொம்ப நெகட்டிவாக அமைஞ்சுது. பட் இந்த வாரமும் அதை ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. இன்றைக்கி ஒரு சுச்சுவேஷன், அந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ரயான் அவர்கள் தேவையில்லாத சில வார்த்தைகளை வந்து விட்டுருப்பாப்புல. அதே மாதிரி ஜாக்லின் அவர்களும் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்ம ஃபேட்மேன் ரவீந்தர் இருக்கார் இல்லையா, அந்த மனசு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் இதை பண்ணிவிடுவேன் அதை பண்ணிவிடுவேன், பார்க்குறீங்களா அவங்க 8 பேரை தூக்கிடுவேன், 2 பேரை ஸ்வாப் பண்ணிவிடுவேன், 5வது போட்டியாளர்களுக்கு தான் நாங்கள் வந்து பயங்கரமாக வந்து காம்படிட்டிவ் பண்ணி 5வது போட்டியாளராக நானே வருவேன், இல்லை என்னுடைய டீம்லேருந்து யாருனாலே வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆற்றுன்னு ஆற்றிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில் வந்து முத்துக்குமரனுடைய டாப்பிக்கை வந்து எடுக்கிறப்பல அப்படி எடுக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சாச்சனா உள்ளர வராங்க. இட்ஸ் மீன்ஸ் முத்துக்குமரன் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாரு இல்லையா, அந்த ஒரு டாபிக் வந்து வருது. இப்படி சாச்சனா வந்த உடனே ஜம்பிங் ஜாக் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாத்தியா நீ வந்து உடனே கொலாபரேஷனுக்கு வந்து வந்துட்டியா, உன் அண்ணனை காப்பாற்ற வந்துட்டியா அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஆயிடுது. இதே ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ரயான் அவர்கள் வந்து பிடிச்சிக்கிறாப்புல. பிடிச்சிக்கிட்டு இப்போ என்ன நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அந்த மனசு அப்படியே பேசிக்கிட்டு வந்து போகிறாப்புல. நம்ம சாச்சனா அவர்கள் வந்து சிரிச்சபடியே நிதானமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் எதுவுமே பேசல, அமைதியாக இருந்தாப்புல. ஆனால் ரயான் வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கார். இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாரு, வார்த்தைகளை வச்சு யூஸ் பண்ணுறாரு, வார்த்தைகளை வச்சு விளையாடுறாரு, அப்படி இப்படின்னு என்னென்னமோ வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. அதே மாதிரி டேய் இதெல்லாம் பேசாத, இதெல்லாம் பேசி முடிஞ்சிருச்சு, விமர்சனங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, ஆனால் இதை பற்றி நீ பேச வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன பிரச்சனை, கொலாபரேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீ எடுத்துகிட்டு வந்திருக்கவே கூடாது. மற்ற விமர்சனங்கள் வச்சுக்கிறியா, அது ஓகே வச்சுக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கொலாபரேஷன் அப்படின்னு சொல்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரனும் சொல்கிறாப்புல. ரியா அவர்களும் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ அவர் வந்து ஒரு வார்த்தையை சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் படுத்துறாரு அப்படின்னு சொல்லி நீ உணர்றன்னா, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரும் அதுதான்டா பண்ணியிருக்காங்க. முத்து கொஞ்சம் ஹைலைட்டடாக தெரிறாங்க, மற்றவங்க யாருமே பெருசாக தெரியல அப்படின்னு சொல்லி ரியா அவர்கள் வந்து யாரை டார்கெட் பண்ணி சொன்னாங்கன்னா, ஜாக்லினை பற்றி தான் டார்கெட் பண்ணி வந்து சொன்னாங்க. பட் அதை வந்து அவர் ஏற்றுக்கவே இல்லை. நான் ஏன் அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும், நான் ஏன் அப்படி பண்ணணும், என்னை சுற்றி யாருமே அப்படி பண்ணல முத்துவை தவிர அப்படின்னு சொல்லி அந்த ஆள் வந்து பேசுகிறாப்புல ரயான் அவர்கள். இதை கேட்டுக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க. அப்புறம் அந்த கான்வர்சேஷன் அப்படியே பில்டப் ஆகுது. நம்மளுடைய முத்துக்குமரன் அந்த கான்வர்சேஷனே அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாரு. இந்த கொலாபரேஷனுன்ற வார்த்தையை மட்டும் நீ யூஸ் பண்ணிடக்கூடாது, மற்ற எல்லா வார்த்தையும் கூட நான் ஏற்றுப்பேன், ஆனால் அந்த கொலாபரேஷனுன்ற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கப்புறம் அந்த கான்வர்சேஷனை பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கார்டன் ஏரியாவுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. இட்ஸ் மீன்ஸ் லிவிங் ஏரியாவுக்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சாச்சனா இருக்காங்கல்ல, இப்படி பேசிகிட்டே இருக்காப்புல ரயான். சாச்சனா வந்து இந்த அறிவு இருக்கிறதுனால தான் அப்படின்னு இழுத்த உடனே ரயானுக்கு ஒரு மாதிரி அள்ளு விட்டு போச்சு. ஐயோ நம்மள தான் திட்டு வராளோ அப்படி என்னமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு, என்னது அறிவு என்னது அப்படின்னா, இல்லை அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நாங்கள் 2 பேரும் ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிகிட்டே வந்துருந்துட்டு இருந்தோம். என்றைக்கு இருந்தாலும் இந்த மாதிரி எங்கள் மேலே வந்து குத்தம் சொல்லிடுவாங்க, இவருக்கு அவர் சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற மாதிரி அப்படின்னு சொல்லி சாச்சனா சொன்னதுக்கப்புறம் தான் ரயான் அவர்கள் வந்து அந்த பேச்சே வந்து விட்டாப்புல. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் போதுன்னு அந்த கான்வர்சேஷன் டாஸ்க் முடிட்டோம், டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கான்வர்சேஷன் வந்து டெவலப் பண்ணிக்கலாம், தயவுசெய்து விட்டுரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் விட்டு போனாப்புல. ஆனால் கிளியராக வந்து தெரிஞ்சது ரயான் அவர்கள் தான் இதை இனிஷியேட் எடுத்து இந்த வார்த்தைகளை சொல்லி இதை வந்து இந்த பெருசாக ஆக்கி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சாப்புல. அது ஏன் நினச்சார் அப்படின்றத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஆனால் இது எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. நன்றி.